ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரூஹா டிஎஸ்ஆர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் போட்ட கோலம். ஏப்ரல் 13ஆம் தேதி நைட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கணிகள் வச்சு மாப்பழா வாழை வைப்பாங்க. நான் இந்த பழமும் சேர்த்து வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், காசு, மஞ்சள், குங்குமம், அரிசி, பருப்பு, சர்க்கரை இது எல்லாமே வச்சா நம்ம கும்பிடணும். இந்த மாதிரி நம்ம வச்சு கும்பிட்றப்ப இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு செல்வ செழிப்பும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு அறுசுவை கலந்த உணவு படைக்கணும். அது வெள்ளை சாதம், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாருங்க, உளுந்து வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், அப்புறம் மாங்காய் பச்சடி தாங்க மெயின். உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கலந்த ஒரு இதை வச்சு படைக்கிறப்போ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் வேப்பம் பூ கொஞ்சம் போட்டு படைப்பாங்க. அது ரொம்பவே நல்லது. இது முருங்கைக்காய் தொக்குங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டிங்க. முருகருக்கு ரொம்ப ஏற்ற நாள். வெற்றிலை தீபம் போடுறது 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது முருகருக்கு சஷ்டி. அப்போ நம்ம வெற்றிலை தீபம் போட்டு இன்றைக்கி ஏற்றலாம், வழிபடலாம். அதுவும் ரொம்பவே நல்லது. இன்றைக்கும் சேர்த்தே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போட்டு வேண்டுறப்போ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. சித்திரை முதல் நாளே முருகருக்கும் சஷ்டி சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம கும்பிடலாம். நான் இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடலைங்க. நீங்கள் போட்டிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி படைக்கிறதுக்காக எல்லாமே படையல் போட்டாச்சுங்க. அறுசுவையும் கலந்த உணவு. நான் நைட்டு வச்சிடலைங்க படைச்சது. காலையில் அதில் தான் முடித்தோம். கண் எந்திரிச்ச உடனே அதை தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதையும் நான் பூஜாரியிலே வச்சுட்டேன். இப்போ தேங்காய் உடைச்சாச்சுங்க சாமி கும்பிட்றதுக்காக. எங்கள் வீட்டில் சித்திரை முதல் நாள் இப்படி தான் நாங்கள் பூஜை பண்ணோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக நல்லபடியாக பூஜை முடிஞ்சுதுங்க. நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க? இந்த மாதிரி சாமி நீங்களும் கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். முருகர் தாங்க. முருகர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முருகர் தாங்க அந்தளவுக்கு நம்ம வேண்டுறது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. அதனால் இந்த சஷ்டியும் சேர்ந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவாகவே ஆகிடுச்சு. இன்றைக்கி சித்திரை முதல் நாளும் முருகருக்கும் சேர்ந்து வந்ததுனால டியூஸ்டே வேறு எல்லாமே கரெக்டாக அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.